அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவை டைரிஸ். இன்னும் ஒரு அழகான நாளில் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிச்சமே சந்தோஷம். நான் பேபி கிடைக்கிறதுக்காக ஊருக்கு போயிருந்தேன். அங்கே போயிருந்த சில சுவாரஸ்யமான நினைவுகளையும் அதற்கு பிறகு அங்கிருந்து வந்த பிறகு எடுத்த சில கிளிப்ஸையும் தனியில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் என்னோட பேபிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்த செட். பேபி கிடைச்சி அவருக்கு பேரும் வச்சுட்டோம். அவரோட பேர் தான் ஐரா யாஸ்லின். அன்பளிப்பாக அன்னை மடியில் மலர்ந்த பூவே, புது மனம் பரப்பினம் மனையில் நெஞ்சில் இன்பம் அளித்த தேனே. எங்கட ஏரியாவில் ரொம்ப அபூர்வமாக கிடைக்கிற ஒரு சிறப்பான வகை தேங்காய் தான் இந்த மெக்கப்புணம். இதுக்கு தாங்க எங்கட ஏரியாவில் தயிர் தேங்காய்ன்னு தான் சொல்லுவோம். இதோட சுவையே தனித்தான். இதோட பானி அல்லது சீனி சேர்த்து சாப்பிடும் போது சுவை அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த வகை தேங்காய் லேசில கிடைக்காது. அதே நேரம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்பவே ஹையா இருக்கும். எங்க ஏரியாவில எல்லாம் இந்த தயிர் தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா நான் கூட சில சந்தர்ப்பங்கள்ல வாங்கிக்கிறோம். எவ்வளவுனா 1000 rupees வாட்டில போகும் ஸ்ரீலங்கா ப்ரைஸ்க்கு. அதையும் விட அதிகமாகவும் எடுப்பான் சில பேரு. அதனால இதுக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகம்தான். இந்த தேங்காவை யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படியுமே செகண்ட் பேபி வந்த பிறகு ஃபர்ஸ்ட் புள்ளைய வச்சு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாம் நானும் அனுபவிச்சேன். என்னன்னு சொன்னா அவங்களுக்கு அன்பு குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். அதனால அவங்க கொஞ்சம் மடம் பிடிப்பாங்க. அப்படி கொஞ்சம் வித்தியாசமா நம்ம நடவடிக்கைகளை வித்தியாசம் விளங்கும். அதே மாதிரி நீங்களோட மகனும் இப்ப அவரையும் கொஞ்சம் எப்படியோ சமாளிச்சிட்டோம். நான் பேபிக்கு என்னென்ன எல்லாம் செய்யறேனோ அதெல்லாம் அவரும் அப்படியே செய்வாரு பார்த்து. அடுத்து ரொம்ப நாளாவே நான் தேடிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் இது. அதாவது மெஹந்தி போடுறாக்களுக்கு தெரியும். மெஹந்தி போடுறாக்களுக்கு வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்டும் தான் இது. அதாவது ப்ராக்டிஸ் ஹேண்ட். இது நான் நிறைய இடங்கள்ல தேடி எனக்கு சரியா கிடைக்கல. இப்ப நான் பேபி கிடைக்க கிட்ட வைத்தா ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணினேன். அது கணக்கா பேபி கிடைச்ச பிறகு தான் அங்க ஊருக்கு அனுப்பியிருந்தாங்க. மெஹந்தி டிசைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். இது கிடைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏனென்றா நான் நிறைய நாளாவே தேடிக்கிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் இது. நான் நிறையவே தேடினேன், எனக்கு கிடைக்கல. அதோட சேர்த்து இன்னும் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எபெக்ஸ் ஐராவோட ஃபேஸ் வாஷ் உண்டு. என் ஃபேஸ்க்கு நான் வளமையா பேபி சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பேபி சோப் யூஸ் பண்ற ரீசன் என்னன்னு சொன்னா எந்த ஃபேஸ் வாஷுமே என் முகத்துக்கு ஒத்துக்காது. அப்ப நான் ஃபேஸ் வாஷ் எத்தனையோ முறை எடுத்து பார்த்தேன். விதமான ஃபேஸ் வாஷ் எதுவுமே என் ஃபேஸ்க்கு செட் ஆகல. அப்ப ரிலேஷன் வீடுக்கு போயிருந்தேன். அங்க பாத்ரூம்ல இந்த ஃபேஸ் வாஷை கண்டேன். அவங்களோட பெர்மிஷன் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு. மூஞ்சிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்த. அதோட மூஞ்சி எரிச்சல் அது எதுவுமே இருக்கல. அதுக்கு பிறகு நான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன் நானும் இதே ஃபேஸ் வாஷை. இப்ப நிறைய நாளா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஆனா ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஹையா இருக்கும். பேபிக்கு 2 months இருக்கும்போது ஊர்ல இருந்துட்டு திரும்பவும் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்தேன். என்னன்னு சொன்னா இங்க ஹஸ்பண்ட் மட்டும் தனியா, அதோட நானும் பேபியும் மகனும் நாங்க 2 பேரும் அங்க இருக்கிற அவர் இங்க இருக்கிறது சிக்கலா இருந்துச்சு. ஊர்ல நிறைய நாளாவே சந்தோஷமா இருந்துச்சு. ஹஸ்பண்டோட சேர்ந்து பிள்ளைங்களோட கொண்டு போன சாமான் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வரும்போது ரொம்பவே கவலையா தான் இருந்தேன். ஆனாலும் என்னதான் செய்ய, வாழ்க்கையில திசையிலேயே பயணிக்கணும் இல்லையா. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நிறையவே வேலை இருந்துச்சு. கிச்சன் எல்லாம் அப்படியே போட்டுட்டு போன மாதிரியே இருந்துச்சு. நிறைய நாளா கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக யூஸ் பண்ணல. அதெல்லாம் திருப்பி வாஷ் பண்ணி எல்லாம் செஞ்சு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி திருப்பவும் கிச்சன் ஒரு மேக் ஓவர் பண்ணி எடுக்கலாம் யோசிச்சு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இதை ஏற்கனவே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சிருந்த வால்பேப்பர் இருந்துச்சு. அதோட 350 ரூபா கடை இங்க ஊர்ல இருந்துச்சு. அந்த நேரமும் வாங்கி வச்சிருந்தேன் வால்பேப்பர் கொஞ்சம். அப்ப அதெல்லாத்தையும் வால்பேப்பர் எல்லாம் ஒட்டி கிச்சனை கொஞ்சம் அழகாக்கி எடுப்போம்னு சொல்லித்தான் அந்த வேலை தண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். வால்பேப்பர் எல்லாம் ஒட்டி கிச்சன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் திரும்பவும் அடுக்கி வச்சதுக்கு பிறகு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பாக்குறதுக்கே அழகா இருந்த. நான் எப்பவுமே யோசிக்கிற ஒரு விஷயம்தான், அதாவது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு நான் எப்பவுமே திருப்தி பட்டுக்குவேன். அதாவது இல்லாத பத்தியில நான் பெருசா யோசிக்க மாட்டேன். என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நான் திருப்தியா வாழ்றதுக்கான வழியை பார்ப்பேன். அப்படித்தான் நானும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
இது நாங்கள் வந்து தற்காலிகமாக இருக்கிற கிச்சன் தான், யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கிச்சன் தான். இன்னும் நாங்கள் சொந்த வீடு கட்டலை. இன்ஷா அல்லாஹ் சொந்த வீடு கட்டி போனதுக்கு பிறகுதான் ஒழுங்கான முறையில் வந்து ஒரு கிச்சன் ஒன்றை ரெடி பண்ணி எடுக்கணும். அது வரையில் இந்த கிச்சனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதோட கிச்சனுக்கும் தேவையான ஒரு சில திங்ஸ் வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன் ஏற்கனவே. அதாவது அந்த 350 கடையில் அந்த ஸ்டிக்கர் வாங்க போக்குள்ள தான் இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். திரும்ப வந்து பிறகு தேவைப்படுமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படி வாங்கின ஐட்டங்கள் தான் இது. பொதுவா வந்து நான் கண்ணில் காண்ற ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வாங்க மாட்டேன். நிறைய யோசிச்சு தான் வாங்குவேன். அதாவது இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இது தேவையா சொல்லி தேவைப்படுற திங்ஸை மட்டும்தான் வாங்குவேன். என்னன்னு சொன்னா அநேகமான திங்ஸ் வந்து நிறைய பெண்கள் வந்து காணுக்குள்ள ஆசைக்கு வாங்குவாங்க. அது அப்படியே யூஸ் பண்ணாம வீட்டுல கிடக்கும். அப்படியெல்லாம் செய்யறதுக்கு நான் விருப்பம் இல்லை, வேஸ்ட் பண்றதுக்கு. அப்ப தேவையான ப்ராடக்ட் மட்டும்தான் பார்த்து வாங்குவேன். கிச்சன் மேக் ஓவரோட சேர்த்து எங்களோட கிச்சனுக்கு தேவையான புதிய பொருட்களும் அதே நேரம் வீட்டு பவனைக்கு தேவையான மளிகை சாமான்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்க வந்து வளமையாவே ஒரு மந்த்துக்கு தேவையான மளிகை சாமான்கள் எல்லாத்தையும் வந்து மளிகை சாமான்கள் மற்றும் வீட்டு பாவனை பொருட்கள் எல்லாமே வந்து ஒன்னாவே வாங்கிடுவோம். அப்ப ஈஸியா இருக்கும். என்னன்னு சொன்னா திரும்ப அடிக்கடி போய் வாங்குற மாதிரி இருக்காது. அப்படி வாங்கும் போது செலவும் கூட தான். அடிக்கடி வாங்குறதுனால அது அடுத்து வந்து மந்த்லி சேலரின்றதுனால நாங்க ஒரு மந்த்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்னாவே ஒரு தரவுகளே வாங்கிடுவோம். இன்னைக்கு vlog உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்க எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். இன்னும் ஒரு அழகான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.